ஸோ வெல்கம் டு டைனமிக் கோச்சிங் சென்டர். ஸோ நம்ம கேட் அண்ட் இஎஸ்சி சீரீஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்காஸ்டிங் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ கான்செப்ட்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு கேட் ப்ரீவியஸ் இயர் பாஸ்ட் கொஷின் பேப்பர்ஸ் வந்து சால்வ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த வீடியோவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது சம்மந்தமான ஒரு இது தான். நீங்கள் வந்து போன இது வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேனோ அதே மாதிரியே வந்து நீங்கள் பாஸ் பண்ணி இதை அட்டன் பண்ணி பாருங்கள், இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த கொஷின்லேருந்து பார்க்கலாம். ஸோ ஃபார் அ ப்ராடக்ட் த ஃபோர்காஸ்ட் அண்ட் ஆக்சுவல் சேல்ஸ் ஃபார் December 2002 இயர் வேர் 25 and 20 ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ அப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குது. ஸோ அதோட சேல்ஸை வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ டிமாண்டை ஃபோர்காஸ்ட் பண்ணல, ஸோ சேல்ஸை வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுறாங்க. December 2002ங்கிற இயரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்காஸ்ட் பண்ணது 25, பட் ஆக்சுவல் சேல்ஸ் நடந்தது வந்து பார்த்திங்கன்னா 20. If the exponential smoothing constant alpha is taken as 0.2, then the forecast for the sales of next month, அதாவது ஜனவரி புது வருஷம் 2003 would be. Question was asked in the year 2004 and hope so இது IIT மெட்ராஸோடது. ஆப்ஷன் A 21, ஆப்ஷன் B 23, ஆப்ஷன் C 24 and ஆப்ஷன் D 27. ஓகே, ஸோ பாஸ் பண்ணி வச்சுட்டு இது வந்து உங்களுக்கு அந்த எக்ஸ்பொனென்ஷியல் ஸ்மூதிங் மெத்தடாலஜி யூஸ் பண்ணி உங்களால் ஃபோர்காஸ்ட் ஃபார்முலா கொண்டு வர முடிஞ்சு சால்வ் பண்ண முடிஞ்சதுன்னா யூ கேன் கெட் த ஆன்சர். ஸோ சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நிமிஷம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபோர்காஸ்ட் பண்ண போகிற சேல்ஸ் ஃபார் அ பர்டிகுலர் இயர், பர்டிகுலர் மந்த். ஸோ நாம் சொல்லலாம் அது வந்து Jan 2003 கரெக்டாக. ஃபார்முலா என்ன சொல்லுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி உள்ள டேட்டாவோட ஃபோர்காஸ்ட் வேல்யூ. ஸோ T-1 அப்படின்னு இருக்குது ஜென்ரலாக. ஸோ அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்காஸ்ட் ஃபார் December 2002 ப்ளஸ் ஆல்ஃபா அப்படிங்கிறது வந்து ஸ்மூதிங் கான்ஸ்டன்ட். ஓகே, அண்ட் தென் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவல் டிமாண்ட் இல்லைனா ஆக்சுவல் சேல்ஸ் சொல்லலாம். இது ஃபோர்காஸ்டட் டிமாண்ட் ஆர் ஃபோர்காஸ்டட் சேல்ஸ் சொல்லலாம். இதுவும் அந்த ப்ரீவியஸ் டேட்டாவோடது தான். ஓகேவா, T-1 தான். ஓகேவா. ஸோ அப்போது இதில் உங்களுக்கு எல்லா வேல்யூஸுமே தெரியும். ஸோ நீங்கள் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். அண்ட் ரிமெம்பர், நான் போன வீடியோவில் ஆக்சுவலாக நானே ஒரு விஷயத்தில் நீங்கள் மாடர்ன் சொல்லியிருந்தேன், தப்பு அது. அது வந்து பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்ஸில் தான் அது வரும். ஸோ ஆக்சுவல் ஃபோர்காஸ்ட் பண்ணுற அந்த இதிலலாம் வராது. ஸோ அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, பார்த்து மாற்றி போட்டுறாதீங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 20 - 5 அப்படின்னா -5 தான் வரும். ஸோ -5 × 0.2 வந்து பார்த்திங்க அப்படின்னா -1 வந்துடும். ஸோ அப்போ 25 - 1 ஆன்சர் வந்து 24. ஸோ நீங்கள் ஆப்ஷன்ஸ் போனீங்க அப்படின்னா கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் C தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா. ஸோ ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். ஸோ நாம் நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் forecasting methods takes a fraction of forecast error into the account for the next period of forecast. So இதெல்லாமே ஸ்டேட்மெண்ட் வச்சு கேட்டிருக்கிற 1 mark question and question was asked in the year 2009. Okay, IIT Roorkee செட் பண்ண question paper. Which one of the following forecasting methods takes a fraction of forecast error into the account for the next period of forecast? ஸோ இதுக்கு முன்னாடி பண்ண அந்த ஃபோர்காஸ்ட்டோட எரர் வேல்யூவை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு விஷயத்துக்கும் எடுத்துகிட்டு ஃபோர்காஸ்ட் பண்ணுற மெத்தடாலஜி பேர் என்ன? ஆப்ஷன் ஏ சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் அண்ட் ஆப்ஷன் பி மூவிங் ஆவரேஜ் மெத்தட். ஆப்ஷன் ஏ வந்து வெறும் சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட், சாரி. ஆப்ஷன் பி வந்து பார்த்திங்கன்னா மூவிங் ஆவரேஜ் மெத்தட் அண்ட் ஆப்ஷன் சி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மூவிங் ஆவரேஜ் மெத்தட்லேயே நீங்கள் 3 month பீரியட் 4 month பீரியட் அப்படிங்கிற மாதிரி கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஓகே, அந்த ஆவரேஜ் இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே அப்படியே இருக்கிற டேட்டாஸில் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணி டிவைட் பை நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஆப்ஷன் சி வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ் மெத்தட் அண்ட் ஆப்ஷன் டி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பொனென்ஷியல் ஸ்மூதிங் மெத்தட். ஓகே, ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் டி தான். ஓகேவா. ஸோ அதில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் எரரை வந்து நாம் அடுத்த ஃபோர்காஸ்ட்டுக்கு எடுத்துப்போம். இதுதான் அந்த எரர். உங்களுக்கே தெரியும் பார்த்தாவே. நீங்கள் ஆக்சுவலாக ஒரு விஷயத்தை ஃபோர்காஸ்ட் பண்ணியிருப்பீங்க, ஆனால் நடந்த விஷயம் வேறு ஒன்றா இருக்கும். அது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ அப்போ இது ஒரு ஃபோர்காஸ்ட் எரர். இந்த ஃபோர்காஸ்ட் எரரை நாம் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறோம். T-1ங்கிற இயர்லேருந்து Tங்கிற கரண்ட் இயர் ஆஃப் ஃபோர்காஸ்ட்டுக்கு நம்ம கொண்டு போகிறோம். அண்ட் இந்த ஆல்ஃபா வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னு கூட சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, 2/n+1. ஓகே, ஸோ இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் என்னங்கிறது நம்பர் ஆஃப் மூவிங் ஆவரேஜ் பீரியட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் டி. ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த கொஷின் வந்து நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ
exponential smoothing method. Okay, next question போலாம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட் 2013 கேட்டிருக்காங்க உங்களுக்கு. ஸோ கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன் அ சிம்பிள் exponential smoothing forecasting to give higher weightage to recent demand information, the smoothing constant must be close to. ஓகே, உங்களுக்கு தெரியும் எக்ஸ்பொனன்ஷியல்னாலே வந்து ஒரு எரர் வேல்யூவை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ண ட்ரை பண்ணோம். அதே மாதிரி ஸ்மூதிங் கான்ஸ்டன்ட்னு ஒன்று இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ வந்து நமக்கு தெரியும் அதிக வெயிட்டேஜ் வந்து ரீசெண்ட் டேட்டாஸ்க்கு தான் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ஆல்ஃபாவோட ரேஞ்சும் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு மெத்தடாலஜிஸ் டீச் பண்ணும்போதே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கொஷின் பாருங்கள், in a simple exponential smoothing forecasting to give higher weightage to recent demand information, the smoothing constant must be close to. Very easy. Option A -1, option B 0, option C 0.5 and option D 1. கொஷின் வந்து 2013 கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நாம் சொல்யூஷனுக்கு போகலாம். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் டி. ஸோ உங்களுக்கு வந்து ஆப்ஷன் டி வந்து பாருங்கள் 1. அண்ட் ஆல்ஃபாவோட ரேஞ்சே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 0 to 1 சொல்லியிருந்தோம். ஸோ ஆஸ் ஃபார் அஸ் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ஹையர் வேல்யூ கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ரீசன்ட் டேட்டாஸ்க்கு வெயிட்டேஜ் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ நீங்கள் நியரஸ்ட் டு 1 இருக்கிறது அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க கொஷினே அப்படி தான் கேட்டிருக்காங்க, க்ளோஸ் டு என்னவாக இருக்கணும் அப்படின்னு. நீங்கள் 0ன்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வெயிட்டேஜே கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். 0.5னா பாதி வெயிட்டேஜ் கொடுத்துருக்கீங்க. ஸோ 1 தான் இருக்கிறதுல அதிகப்படியான வெயிட்டேஜ் அண்ட் -1க்கு மீனிங் கிடையாது. ஸோ ஆல்ஃபா நமக்கு தெரியும் 2/n+1 where n is a number of moving average periods. Moving average periods are varying from 2 to infinity when n is equal to 2 அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா. அண்ட் ஆல்ஃபா ஈக்குவல் டு 0.67 அண்ட் n ஈக்குவல் டு 1 அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 விச் இஸ் த எக்ஸ்ட்ரீம் கேஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் ஆல்ஃபாவோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ எக்ஸ்ட்ரீம் கேஸை பொறுத்த வரைக்கும் இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து ஆல்ஃபா வேல்யூ 1 அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் ஃபார்முலாவுக்கு போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்தோட ஃபோர்காஸ்ட் வந்து ப்ரீவியஸ் மந்தோட டிமாண்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஏன்னா உங்களோட ஃபார்முலா நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இப்போ தான் நம்ம போன சம்மில் பார்த்தோம் ஆக்சுவலாக. ஸோ FT for a particular year or month வேணும் அப்படின்னா FT -1 plus alpha times actual demand minus forecasted demand. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ஆல்ஃபாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 2 வேல்யூவும் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ இது மட்டும் தான் ஆன்சர். அப்போ போன மாதத்தோட டிமாண்ட் என்னவோ அதுதான் அடுத்த மாதத்தோட டிமாண்டு அப்படிங்கிற மாதிரி ஃபோர்காஸ்ட் பண்ணிடுவீங்க. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரீம் கேஸ். ஓகேவா? ஸோ இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ கரெக்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் டி. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். ஸோ அகைன் அது ரிலேட்டடான ஒரு கொஷினே தான். ஸோ இன் அ எக்ஸ்பொனன்ஷியல் ஸ்மூதிங் மெத்தட் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ? கொஷின் வந்து 2014 கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபாவோட ரேஞ்ச் வந்து 0 to 1 இருக்கும். ஹையர் வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா இஸ் யூஸ்டு ஃபார் ஸ்டேபிள் டிமாண்ட். அண்ட் ஆப்ஷன் பி வந்து ஆல்ஃபா வேல்யூ ரேஞ்ச் 0 to 1 தான் இருக்கும். அண்ட் ஹை வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா இஸ் யூஸ்ட் ஃபார் அன்ஸ்டேபிள் டிமாண்ட். அண்ட் ஆப்ஷன் சி வந்து ஆல்ஃபா வேல்யூ ஷுட் பி கிரேட்டர் than or equal to 1 அண்ட் ஹை வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா இஸ் யூஸ்ட் ஃபார் ஸ்டேபிள் டிமாண்ட். அண்ட் ஆப்ஷன் டி ஆல்ஃபா வேல்யூ குட் பி less than or equal to 0 அண்ட் ஹை வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா இஸ் யூஸ்ட் ஃபார் அன்ஸ்டேபிள் டிமாண்ட். ஸோ எக்ஸ்பொனன்ஷியல் ஸ்மூதிங் மெத்தடை பொறுத்த வரைக்கும் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் அவுட் ஆஃப் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் 4 ஸ்டேட்மெண்ட்டில் எது ட்ரூ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ கரெக்ட் ஆன்சர் இந்நேரத்துக்குள்ளேயே நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கலாம். எஸ், ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா இஸ் 1 அண்ட் இட் இஸ் யூஸ்டு ஃபார் அன்ஸ்டேபிள் ஆர் இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி ஃபர்தராக ஃபியூச்சர்லையும் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இன்ஃப்ளேஷனரி டிமாண்ட் சிச்சுவேஷன். ஸோ அன்ஸ்டேபிள் அப்படின்னாலே வந்து ஒரு கரெக்டாக கணிக்க முடியாமல் ரொம்ப ஏற்ற இறக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு ட்ரெண்ட் மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடலாம். ஸோ அந்த மாதிரி அன்ஸ்டேபிள் ஆர் இன்ஃப்ளேஷனரி டிமாண்ட் சிச்சுவேஷனில் வந்து எக்ஸ்ட்ரீம் கேஸ் ஆஃப் வில் யூஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பி. நமக்கு ஆல்ஃபாவோட ரேஞ்ச் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹை வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா இஸ் யூஸ்ட் ஃபார் அன்ஸ்டேபிள் டிமாண்ட் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, ஸ்டேபிள் டிமாண்டுக்கு நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட் 2014 கேட்டிருக்காங்க அகெயின். ஸோ த ஆக்சுவல் சேல்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட் இன் டிஃப்ரெண்ட் மந்த்ஸ் ஆஃப் த பர்டிகுலர் இயர் ஆர் கிவன். ஸோ செப்டம்பரில் ஒரு 180 யூனிட்ஸ், அக்டோபரில் 280 யூனிட்ஸ், நவம்பரில் 250 யூனிட்ஸ், டிசம்பரில் 190 யூனிட்ஸ், ஜானில் 240 யூனிட்ஸ் அண்ட் ஃபெப்பில் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பர்டிகுலராக இவங்க என்ன ஃபேம் என்ன ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க அதெல்லாம் எதுவுமே கொடுக்கல.
ஒரு ஏதோ ஒரு பர்டிகுலர் ஃபர்ம் இருக்குது அண்ட் ஒவ்வொரு மந்த்துக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவல் சேல்ஸ் என்னங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு சேல்ஸ் கொஷின், டிமாண்ட் கொஷின் கிடையாது. ஃபோர்காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் யூஸிங் 4 month மூவிங் ஆவரேஜ் ஃபார் த மந்த் ஆஃப் February இஸ். ஸோ மூவிங் ஆவரேஜ் தான் கேட்டிருக்காங்க, பட் 4 monthோடது கேட்டிருக்காங்க. ஸோ இதே சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மூவிங்னு சொல்லாமல் சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட்னா நீங்கள் எல்லா டேட்டாவும் எடுத்து பண்ணுவீங்க. இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா யூஸிங் 4 month மூவிங் ஆவரேஜ்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து February மந்த்துக்கானது வேணும், அதை நீங்கள் வந்து 4 month மூவிங் ஆவரேஜை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ரீசெண்டாக உள்ள டேட்டாஸை நீங்கள் எடுத்துக்கணும், விச் மீன்ஸ் ஜானோடது, டிசம்பரோடது அண்ட் நவம்பரோடது அண்ட் அக்டோபரோடது எடுத்துக்கலாம். ஸோ இந்த நாளை தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர நீங்கள் செப்டம்பர் மந்த்து யூஸ் பண்ண மாட்டீங்க. பிகாஸ் அதை யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் 5 month மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துருக்கணும். பட் 4 month மூவிங் ஆவரேஜ் தான் உங்களுக்கு கொஷினாக கேட்டிருக்காங்க. ஸோ February மாதம் என்ன அப்படிங்கிற மாதிரி fill in the blank டைப்பில் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி கொஷின் 2 marksல அடிக்கடி கேட்குறாங்க. ரீசன்ட் பாஸ்ட்டில் பார்க்க தான் போகிறீங்க ஃபர்தர் கொஷின்ஸில். ஸோ சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபெப் மந்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்காஸ்டிங் வேணும். ஸோ அப்போது ரீசெண்டாக இருக்கிற அந்த டேட்டாஸை ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கிறோம். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அண்ட் ஜான். ஆஸ் யூஷுவல் செப்டம்பர் விட்டுறோம், ஏன்னா 4 month அப்படின்னா ரீசன்ட் 4 டேட்டாஸ். ஸோ டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் விச் இஸ் 4. ஸோ 280 + 250 + 190 + 240 by 4 பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 240 யூனிட்ஸ் வந்திருக்கும். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 240. இது fill in the blank டைப் ஆஃப் கொஷின். ஓகே, ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம்குள்ளே போகலாம். ஸோ அகெயின் சேம் இதே மாதிரி சேல்ஸ் டேட்டா ஆஃப் த ப்ராடக்ட் இஸ் given in the following table. ஸோ மந்த் வந்து ஜான், ஃபெப், மார்ச், ஏப்ரல், மே அண்ட் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் சோல்டு வந்து பார்த்திங்கன்னா 10, 11, 16, 19 and 25. ரிகார்டிங் ஃபோர்காஸ்ட் ஃபார் த மந்த் ஆஃப் ஜூன், மேக்கு அடுத்து வர ஜூன், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேட் 2015 அண்ட் ஆஃப்டர்நூன் செஷனுக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, மூவிங் ஆவரேஜ் வில் ஃபோர்காஸ்ட் அ ஹையர் வேல்யூ கம்பேர் டு ரெக்ரெஷன். ஆப்ஷன் பி, ஹையர் வேல்யூ ஆஃப் ஆர்டர் என் த கிரேட்டர் வில் பி த ஃபோர்காஸ்ட் வேல்யூ பை மூவிங் ஆவரேஜ். எவ்வளோக்கு எவ்வளோ அதிக நம்பர் ஆஃப் டேட்டாஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃபோர்காஸ்ட் வேல்யூ நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மூவிங் ஆவரேஜில். ஆப்ஷன் சி வந்து எக்ஸ்பொனென்ஷியல் ஸ்மூத்திங் வில் ஃபோர்காஸ்ட் அ ஹையர் வேல்யூ when கம்பேர் டு ரெக்ரெஷன் அனாலிசிஸ். ஸோ மெத்தடாலஜிஸை கம்பேர் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் 2 மெத்தடையும் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் அதுக்கு ஒரு லாஜிக் என்ன பண்ணலாம்ங்கிறத பார்க்கலாம். ஆப்ஷன் டி வந்து ரெக்ரெஷன் வில் ஃபோர்காஸ்ட் அ ஹையர் வேல்யூ when கம்பேர் டு மூவிங் ஆவரேஜ். நீங்கள் எல்லா ஆப்ஷன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெக்ரெஷன் வந்து காமனாக இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் ரெக்ரெஷன் அனாலிசிஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ ரெக்ரெஷனோட பேசிக் டேர்ம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, பட் இதை ஒரு ப்ராப்ளமாக இப்போ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. அண்ட் இந்த மெத்தடாலஜியில் வர அந்த ஏ அண்ட் பி டைப் ஆஃப் கான்ஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்ட் உங்களோட ஸ்கூல் லெவல் எஜுகேஷன் யூஸ் பண்ணாவே போதுமானது. பட் டீட்டெயில்டாக நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் மட்டும் தான் முக்கியம். ஸோ எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க டேட்டாஸை வந்து காலம் வைஸ் எழுதிக்கோங்க. மந்த் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1, 2, 3, 4, 5 போட்டுக்கோங்க. அந்த டிமாண்ட் வேல்யூவை வந்து நான் ஒய்னு எடுத்துக்கிறேன். ஸோ அந்த டிமாண்ட்ஸ் வேல்யூ எல்லாமே நம்ம கரஸ்பாண்டிங்காக சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்து சம்மேஷன் எக்ஸ் கண்டுபிடிங்க அப்படின்னா இந்த காலமை ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். ஸோ 5 + 4 + 3 + 2 + 1 15. ஸோ சம்மேஷன் எக்ஸோட ஆன்சர் 15. நெக்ஸ்ட்டு ஒய் டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிமாண்ட் வேல்யூஸ் அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ அது சம்மேஷன் ஒய் விச் இஸ் 81. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், எக்ஸ் அண்ட் ஒய்யை ப்ராடக்ட் பண்ணி இந்த காலம் ஃபில் பண்ணுங்கள். விச் மீன்ஸ் 1 × 10 10, 2 × 11 22, 3 × 16 48. அதை ஃபுல்லாக ஆட் பண்ணி சம்மேஷன் எக்ஸ் ஒய் கண்டுபிடிங்க விச் இஸ் கம்மிங் அரௌண்ட் 281. அடுத்தது என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எக்ஸை ஸ்கொயர் பண்ணி ஒரு காலமும் ஒய்யை ஸ்கொயர் பண்ணி ஒரு காலமும் பண்ணிடுங்க. ஸோ ஒய் ஸ்கொயர், ஸோ அப்போ 10 ஸ்கொயர் பண்ணணும், 11 ஸ்கொயர் பண்ணணும், 16 ஸ்கொயர் பண்ணணும், 19 ஸ்கொயர் பண்ணணும், 25 ஸ்கொயர் பண்ணணும். அண்ட் தென் எக்ஸ் ஸ்கொயரில் 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், 5 ஸ்கொயர். இதோட சம்மேஷன் வேல்யூஸும் எடுத்து எல்லாமே கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. ஸோ இது ப்ராப்ளம் ரொம்ப பெருசாக போகும், 2 மார்க்ஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஓகே, ஸோ இப்போது ஒன்ஸ் இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு லீனியர் ரெக்ரெஷன் தெரியும், y = a + bx அப்படின்னு. ஸோ நம்ம மீன் x பார் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ இங்கே இடத்துலலாம் பார் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் பார் அதாவது y = a + bx அப்படிங்கிறதுல y பார் = a + bx பார் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் பார் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா உங்களுக்கு தெரியும் சம்மேஷன் x/n. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஸோ உங்களுக்கு எக்ஸுங்கிறதுக்கு வந்து சம்மேஷன் எக்ஸ் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்பீங்க. அண்ட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து தெரியும், நீங்கள் முன்னாடி இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், மொத்தமாக 5 டேர்ம் இருக்குது உங்களுக்கு. ஸோ டிவைடட் பை 5. ஸோ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 3 வருது. நெக்ஸ்ட் ஒய் பார் அதே மாதிரி சம்மேஷன் ஒய் டேட்டாஸ் டிவைடட் பை த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். அண்ட் அதே 5 தான் சம்மேஷன் ஒய் ஆல்ரெடி தெரியும். ஸோ இதை கண்டுபிடிச்சிடுங்க. இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனில் பார்க்குற ஏ அண்ட் பி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்குது, பார்த்துக்கோங்க. பி அப்படிங்கிறது சம்மேஷன் xy மைனஸ் என் எக்ஸ் பார் ஒய் பார் டிவைடட் பை சம்மேஷன் x² மைனஸ் n இன்ட்டு x பார் ஸ்கொயர்.
ஸோ சம்மேஷன் XY ஆன்சர் உங்களுக்கு தெரியும், டேபிள் காலமில் கண்டுபிடிச்சிருப்பீங்க. X பார் Y பார் இப்போ தான் கண்டுபிடிச்சிங்க. அண்ட் n வேல்யூ தெரியும், டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ். அண்ட் சம்மேஷன் X ஸ்கொயரும் டேபிள் காலமில் கண்டுபிடிச்சிருப்பீங்க. X பார் ஆன்சர் தெரியும், அதை ஸ்கொயர் பண்ணி போகிறீங்க. அண்ட் n அகைன் தெரியும். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா B ஆன்சர் கிடச்சிரும். இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிற அந்த A and B ஃபார்மேட்டையும் நம்மளால் பண்ண முடியும். இஃப் எனிபடி இஸ் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஆஸ்க் மீ பர்சனலி பை புட்டிங் யுவர் கமெண்ட்ஸ் இன் த கமெண்ட் செக்ஷன். நான் அதை ப்ரொவைட் பண்ண முடியும். பட் இந்த இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிம்பிளிஃபைட் ஃபார்மேட்டில் சீக்கிரம் ஞாபகம் வச்சு சால்வ் பண்ணுறது தான் பெட்டர். ஏன்னா இது ஒரு 2 மார்க் கொஷின். நீங்கள் அதை டிரைவ் பண்ணிங்க அப்படின்னா இட் வில் டேக் மச் லாங்கர் டைம். ஓகே, ஸோ அப்படி கால்குலேட் பண்ணோன்னா B வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சிமிலர்லி A வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஜஸ்ட் அந்த ஈக்குவேஷனுக்குள்ளே போனாவே போதும். ஸோ நான் முன்னாடியே சொன்னேன், இங்கே Y பார் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், இங்கே X பார் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ A தான் வேணும். ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா இந்த BX பாருங்கிற டேர்ம் அந்த சைடு கொண்டு போயிடலாம். ஸோ அதுதான் பண்ணியிருக்கோம். ஸோ Y பார் அண்ட் X பார் வேல்யூஸ் நமக்கு தெரியும், B வேல்யூவும் தெரியும். எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு A வேல்யூ கிடச்சிரும். ஸோ ஒன்ஸ் நம்ம இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் y = a + bx அப்படிங்கிறதுல போயிட்டு நம்ம A and B வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்போது நமக்கு 5 மந்த்ஸோட டேட்டாஸ் தெரியும், 6th மந்தோட டேட்டா வேணும். ஸோ அப்போது எக்ஸுக்கு பதிலாக 6 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ Y அப்படிங்கிற அந்த மந்த்துக்கான ஃபோர்காஸ்ட் டிமாண்ட் வேல்யூ வந்துடும் உங்களுக்கு 27.6 வருது. ஓகே, இப்போ நீங்கள் ஆப்ஷனில் கம்பேர் பண்ணியிருக்கிற அந்த இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ பை மூவிங் ஆவரேஜ் மெத்தட் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஆப்ஷனில் இருந்தது. ஸோ அதை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ஃபார் ஜூன் மந்த் அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற எல்லா டேட்டாஸுமே நம்ம எடுத்துக்கிறோம். ஏன் அப்படின்னா பர்டிகுலராக 4 month மூவிங் ஆவரேஜ் 5 month மூவிங் ஆவரேஜ்லாம் எதுவுமே சொல்ல. ஸோ அப்போ எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் டிவைட் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் கமிங் அரௌண்ட் 16.2. ஸோ ரெக்ரெஷன் இஸ் ஹேவிங் அ ஃபோர்காஸ்ட் வேல்யூ ஹையர் தேன் வென் கம்பேர் டு த மூவிங் ஆவரேஜ் மெத்தட். ஸோ அப்போ கண்டிப்பாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் D வந்து கரெக்ட். ஸோ ரெக்ரெஷன் வில் ஃபோர்காஸ்ட் அ ஹையர் வேல்யூ கம்பேர் டு மூவிங் ஆவரேஜ். ஆப்ஷன் ஏ அப்படியே தப்பு, கான்ட்ராக்டரி. மூவிங் ஆவரேஜ் வில் ஃபோர்காஸ்ட் ஹையர் வேல்யூ கம்பேர் டு ரெக்ரெஷன் அப்படிங்கிறது தப்பு. ஸோ ஆப்ஷன் D தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோஸ் வந்து ஒரு நல்ல ஐடியா கொடுத்துருக்கோம் ஃபோர்காஸ்டிங்கில். ஸோ படிக்காதவங்க இனிமேலாவது படிச்சுக்கோங்க. ஸோ அண்ட் தென் பாஸ் கொடுத்து நீங்கள் அதை எழுதி பாருங்கள். டவுட்ஸ் ஏதாவது கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை.